ஸ்வீட்டி, நாட்டி, கிரேசி. உங்களுக்கு ஹரஹர மகாதேவகி, இருட்டறையில் முரட்டு குத்து, இரண்டாம் குத்து இந்த மாதிரியான அடல்ட் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். இந்த படத்துல திரிகன், இனியா, ஸ்ரிஜிரா கோஷ், தம்பி ராமையா, ரவி மரியா இவங்கெல்லாம் நடிச்சு ராஜசேகர் டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ஸ்வீட்டி, நாட்டி, கிரேசி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அவரு திரிகன் வந்து அவர் கூட அவரோட ஜூனியரான சிஜிரா கோஷை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க லவ் வந்து அவங்க காலேஜ் டேஸ்ல ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கப்போ 1 இயர் அந்த காதல் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சுஜிரா கோஷ்க்கு என்ன தோணுது அப்படின்னா, 1 இயர் ஆச்சு, நமக்குள்ள எதுவுமே நடக்கல, லவ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஏதாவது பண்ணுவோம், ஏதாவதுன்னா அதான் நீங்க என்ன கெஸ் பண்றீங்களோ அதே தான் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவருமே முன்ன பின்ன அதை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வராரு. வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு டயர்டா இருக்க சமயத்துல அவரோட பாஸ்ட் லைஃபை ஷேர் பண்றாரு. நான் பாஸ்ட்ல வந்து 2 பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றாரு. இவங்க ஓகே லவ் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சா, இல்ல லவ் மட்டும் இல்ல மத்த எல்லாமே அப்படிங்க, லவ் மட்டும் இல்ல மத்த எல்லாமே இருந்திருக்கு எங்களுக்குள்ள அப்படிங்கிறாரு. ஸ்ரீதா கோஷ் வந்து நீ ஏமாத்திட்ட, இனிமே நமக்குள்ள செட் ஆகுது, யூ ஆர் ஏ சீட்டர் அப்படின்னு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த 2 காதல் வந்து இவங்களோட காதல் வந்து சேர்ந்துச்சா சேரலையா, திரும்ப 2 பேரும் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிற ஒரு அடல்ட் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தான் இந்த ஸ்வீட்டி, நாட்டி, கிரேசி. படத்துல இந்த திரிகன், இந்த ஸ்ரிஜிரா கோஷ் இவங்க 2 பேர் மட்டும் தான் நமக்கு புது ஆளா இருக்காங்க. மற்றபடி நமக்கு யூஸ்வலா நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். தம்பி ராமையா, இனியா, ரவி மரியா அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருமே நமக்கு ரொம்ப பரிச்சயமா ஆட்களா தான் இருக்காங்க. படம் வந்து ஓப்பனிங் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் இந்த அடல்ட் ரொமான்டிக் காமெடி அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே இருக்கும். ஒரு சீன்ல கூட டபுள் மீனிங் காமெடி இல்லாம வசனமே இருக்காது. எல்லாத்துக்கும் டபுள் மீனிங் காமெடி தான். டேய் அவன் 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 வந்து கப்பை சாப்பிட்டான், நான் கோனை சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அதான் சொல்றோம்ல, இப்படிதான் இருக்கும் படம் ஃபுல்லா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த காமெடி எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் ப்ரோ, பாப்பேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். இல்ல அப்படின்னா படத்தை அப்படியே அவாய்ட் பண்ணிருங்க. தப்பி தவறி ஃபேமிலியோட லவ் ஃபிலிம் கிடையவே கிடையாது. இது அடல்ட் ஃபிலிம், இது விட்டு படம். ஓகேவா? இது வந்து இது வந்து இதெல்லாம் கிடையாது, லவ் ஃபிலிம் தான் கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஏதோ லவ் ஃபிலிம் போல கொஞ்சம் ஒரு சீன், படம் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். குடும்பத்தோலாம் பார்த்து நினைச்சாதீங்க. பசங்களாம் நீங்க பாக்குறீங்க, பொண்ணுங்களா நீங்க பாக்குறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட படம் பார்க்கணும்னா தாராளமா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியா சரி ஒரு சீன் 2 சீன் அப்படி இருக்கும், மற்றதெல்லாம் படமே அப்படிதான் இருக்கும். படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான். ஓகேவா? இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த சஸ்பென்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சஸ்பென்ஸா இருந்துச்சு. நான் நிறைய இடங்களை என்ஜாய் பண்ணேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி காமெடிகள், இந்த மாதிரி சில இடங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவராத்தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த கிளாமர் காட்சிகள் வந்து ரொம்ப எரோட்டிக்கா, ஹாலிவுட் படங்கள்ல இருக்கிற மாதிரி 50 Shades of Grey, இன்டிமசி இந்த மாதிரியான படங்கள் இருக்கிற மாதிரியான ரொம்ப பயங்கரமா புரூட்டலா இருக்குமான்னு கேட்டா அவ்வளோலாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? விட்டு படத்துல கதையை யோசிக்க கூடாது, இந்த மாதிரி படத்துல விட்டை யோசிக்க கூடாது. ஓகேவா? இது வந்து தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க சின்ன சின்ன அந்த ரொமான்டிக் சீன்ஸ், அந்த கிளாமர் காட்சிகள் இருக்கும். இதை தவிர்த்து படம் ஃபுல்லாவுமே அந்த அடல்ட் வசனங்கள், இந்த படம் சொன்னோம்ல அது மாதிரி அடல்ட் டைலாக் வந்து படம் ஃபுல்லா இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்ல நேம் கார்டு போடுற வரைக்கும் படத்துல இருக்கும். இன்டர்வல் கிட்ட ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கும். அது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான வாய்ப்பு எவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதுக்கு அவர் எப்படியோ ஒரு வழியா அவங்க வீட்டுக்குள்ள மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இவரை வந்து டார்ச்சர் பண்றாங்க. அவங்களோட மாமியாவும் ஸ்ரிஜிரா கோஷோட அக்காவும் இவரை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அந்த டார்ச்சர் எல்லாம் இவர் எப்படி தாண்டினாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமா இருக்கு. நான் சொன்னதுதான், படம் வந்து தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. இதுதான் விஷயம், இதுதான் இருக்கும். ஓவர் பிட்டு எதிர்பார்த்தேன் ப்ரோ, என்ன நீ டிஸ்பேர் பண்ணிட்ட ப்ரோனா அதெல்லாம் இருக்காது ப்ரோ. படத்துல அங்கங்கதான் இருக்கும். ஓகேவா? ஃபன்னா இருக்கும், அவ்வளவுதான். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். பார்க்க விருப்பம் இருந்தா மட்டும் தியேட்டர்ல பாருங்க. இல்ல அப்படின்னா ஓடிடில வந்ததுக்கு அப்புறமே பொறுத்து வீட்டுல வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.